ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எமரால்ட் அப்படிங்கிற டவுன்ல தாங்க இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேசஸ்னு சொல்லலாம். எமரால்டு அவிலாஞ்சி எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் எமரால்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். லேக் வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே ஹட்டி லைஃப், அதாவது வில்லேஜ் லைஃப், இதெல்லாமே நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம எமரால்டை போய் சுற்றி பார்க்கலாம். மக்களே, இங்க பாருங்க, நம்ம எமரால்டோட பியூட்டிஃபுல் ஜங்ஷன் இதுதான், மெயின் ஜங்ஷன். இது சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, அங்க நீங்க சர்ச்சுக்கு பின்னாடி பாக்குற மலை சிகரங்கள்ல எல்லாமே டீ எஸ்டேட்ஸ் தான். இது மெயின் டவுன் ஏரியாங்க. டூரிஸ்ட்க்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும். நீங்க அந்த வேலை டிராவல் பண்ணும்போது ஃபுட்டு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்க பாருங்க, எமரால்ட் டேம் 2 கிலோமீட்டர்ஸ் இங்கிருந்து 19 கிலோமீட்டருங்க. ஊட்டியில இருந்து 19 கிலோமீட்டர்ல எமரால்டு இருக்கு. சரி வாங்க, ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஒரு நடைய கட்டுவோம் எமரால்ட் லேக் நோக்கி. செம்ம சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க, ஹாட் அண்ட் பைப்பிங் ஹார்லிக்ஸ் வடை சாப்பிடுறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பலாங்க. மக்களே, நம்ம டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. குந்தா ஒன்றியத்தில் இருக்கிற எமரால்ட் கிராமம் சூப்பரா இருக்குல்ல. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராமத்து எக்கோசிஸ்டம், கிராமத்து எக்கோசிஸ்டம்க்கு ஒரு சின்ன டவுன் வேணும்ல ஜங்ஷன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் தான் இது. ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற வாழ்க்கை முறையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ல. மக்களே, இங்க பாருங்க, எமரால்டு மார்க்கெட் வியூ. ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, இங்கே பாருங்க, டாக்டர், கிளினிக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் ஒரு சின்ன லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களா. பழைய வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி கான்கிரீட் வீடுகள் ஆயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இங்கிருந்து அவங்களுக்கு பார்க்குற வியூ பாருங்களா, சுத்தியுமா. நாம இறங்கின பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நாம உள்ள போகணுங்க. இங்க இபி ஆபீசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி தான் சொன்னாங்க. பட் லேக் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷட்டர் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஏரியாவுக்கு தான் அலோவ் பண்ண மாட்டாங்க போல. காமா இருக்குங்க. அங்கங்க குட்டி குட்டி காலனிஸ், டீ எஸ்டேட்ஸ், ஃபாரஸ்ட்ஸ்ன்ட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க எமரால்டு. வாவ். மக்களே, இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு டேர்னிங்ல இருந்து ஏறும் போதும் நம்ம பாக்குற வியூ சும்மா சான்ஸே இல்லைங்க. ஒரு லேட் பேக் அமைதியான லைஃப் வாழணும்னா ஹில் ஸ்டேஷன்ல நீங்க எமரால்டு, அவிலாஞ்சி இந்த மாதிரி ஏரியாக்களை சூஸ் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்துக்கு மேலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பாருங்க. வித்தின் 20 கிலோமீட்டர்ஸ், 1 hour ஆகுது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எமரால்டு வர்றதுக்கு. நம்ம பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் வேலி வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு ஆல் த வே யூரோப்ல போக தேவையில்லைங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்திலேயே செம்ம சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அப்பா, நமக்கு டைம் அண்ட் பட்ஜெட் இருந்தா போதும். அழகா பேக் பேக்கரெல்லாம் இருந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. இங்க பாருங்க, இது இபி குவார்டர்ஸ், ஆம்புலன்ஸ், தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு.
மக்களே, நம்ம எமரால்ட் டேம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ், எமரால்ட் டேமோட என்ட்ரன்ஸ். ஊட்டிக்கான குடிநீர் தேவைகள் எல்லாம் இங்கிருந்து தான் சப்ளை ஆகுதுங்க. இது ஒன் ஆஃப் த டேம்ஸ். ஸோ இங்கிருந்து நாம உள்ள போனோம்னா லேக் வியூ பாயிண்ட் இருக்கு. வாங்க போவோம். மக்களே, நமக்கு டேம்க்கு உள்ள அலௌடு கிடையாதுங்க. இங்கிருந்து டேம் வியூ பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வர முடியும். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குங்க. நம்ம மார்ச் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க லேக்ல. சுத்தியும் வந்து மலை குன்றுகள் தான். செம்ம சூப்பரா இருக்கு. ஓ, இங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் டவர் மாதிரி ஏதோ கட்டியிருப்பாங்க போல. பட் இப்ப வந்து வெறும் பிளெயினா தான் வச்சிருக்காங்க. பட் சான்ஸே இல்லாத வியூங்க. வேற லெவல்ல. சுத்தியும் வந்து மவுண்டெயின்ஸ் தான். நடுவுல இருக்கு வேலியில நம்ம எமரால்ட் லேக். ஓ, வேற லெவல். மக்களே, இங்க பாருங்க, நம்ம இன்னொரு அந்த பில்டிங் இருந்துச்சுல, அது மேல இருந்து பாக்குற வியூங்க. ஓ, அவர் எமரால்ட் லேக். ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற டேம் இவ்வளவு வந்து நீர் கம்மியா இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மார்ச் மாசமே இப்படி, இன்னும் ஏப்ரல் மே சம்மர் நிறைய மாசங்களை கடக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ள மழை பெஞ்சு டேம் ரொம்பணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் ரெயின் காட. வேற லெவல்ல சுத்தி இருக்கிற வியூஸ் இருக்கு, மொக்கா மக்கான்னு இருக்குங்க. நீங்க சீசன் டைம்ல எல்லாம் வந்தா வேற லெவல்ல இருக்கும் போல. அதாவது மழை பெய்யற சீசன்ல. அமேசிங்கா இருக்கு. பியூட்டிஃபுல் எமரால்ட் லேக் ஃபார் யூ மக்களே. நாம ஆல் த வே அங்கிருந்து மேல வந்திருக்கோங்க. பஸ் ஸ்டாப்லாம் அங்கதான் இருக்கு. ஃபுல்லா எஸ்டேட்ஸா தாங்க இருக்கு. ஒரு இடம் பாக்கி இல்லாம ஃபுல்லா டீ பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. டீ பிளான்டேஷன்ஸ், கேரட் கல்டிவேஷன் எல்லாம் இங்கதான் நடக்கும் போல. ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி பண்ணிருக்காங்க. டீ இந்த சைடு இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் டீ. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கேரட்ஸ், கேபேஜ், அந்த மாதிரி காய்கறிகள் விளைவிக்கிறாங்க. பனியிலேயே, பனியோட ஈரத்திலேயே விளைஞ்சிரும் போல. பிகாஸ் அங்கெல்லாம் வந்து நீர் பாய்ச்சறதுக்கு வழியே இல்லை. இது நம்ம எமரால்ட் லேக் டேம். வியூ தாங்க பா, அடிச்சுக்கவே முடியாது. இதுக்கு பக்கத்துல அவிலாஞ்சி லேக்னு ஒன்று இருக்கு. இதோட கனெக்டட் தான். அதுவும் நாம பார்க்கலாங்க அடுத்த வீடியோல. ஸோ வாங்க மக்களே, கீழே அப்படியே அழகா லேக் சைடு இந்த பக்கம் ஒரு வாக் போயிட்டு வரலாம். நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு அந்த சைடெல்லாம். மக்களே, நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தா இங்க பாருங்க, இங்க ஒரு ஷட்டர் இருக்கு. இங்க இருந்து பாக்குற வியூ பாருங்க, லேக். வாவ், எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க தண்ணி. உள்ள ஷட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லா நாலா பக்கம் இருக்கிற மலை குன்றுகள்ல இருந்து நீர் சேகரிப்பாங்க போல டேம்ல. இங்க எமரால்டு வியூ பாயிண்ட்ல இருந்து இங்க வர்றதே வந்து ஒரு செம திகிலான ரோடு மாதிரி இருக்குங்க. ரெண்டு பக்கமே வந்து ஃபுல்லா ஃபாரஸ்ட். மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷோலா ஃபாரஸ்ட். இங்க பாருங்க, இங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா தான்.
ஓ, எப்படி இருக்கு பாருங்களா. ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்தா செம்ம திகிலா இருக்கும் போல. சான்ஸே இல்ல. சரி வாங்க நம்ம மறுபடியும் எமரால்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவலாஞ்சி போலாம். நல்ல வியூ பாயிண்ட், பட் தண்ணி தான் டேம்ல கம்மியா இருக்கு. ஊட்டில கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து டீம் பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க போல் இருக்குங்க. இங்க மேல ஷோலா ஃபாரஸ்ட் இருக்கு, அதுக்கு கீழே சின்ன சரிவுல கொஞ்சம் டீ எஸ்டேட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க மேல ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா தான் இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் வருமா என்னன்னு தெரியல. நாம பாட்டுக்கு தைரியமா வந்தாச்சு பேக் பேக்க மாட்டிக்கிட்டு. பட் நீங்க வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க, ஓகேவா? வெஹிக்கிள்ல வர்றது பெஸ்ட், அதுவும் 4 வீலர் வர்றது பெஸ்ட் 2 வீலரை விட. சரி மக்களே, வாங்க நம்ம எமரால்டு கிராமத்துக்குள்ள போலாம். வாவ், செம்ம சரிங்க. இங்க பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. மக்களே, நம்ம டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மறுபடியும் இபி குவார்டர்ஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஆனா இங்கெல்லாம் இருந்துட்டா அப்படியே டைம் ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடும் போல இருக்குங்க. அவ்வளோ சரியான அட்மாஸ்பியர், இதமான காற்று, ஃப்ரெஷ் ஏர், வேற என்ன வேணும்? பொல்யூஷனே இல்லாம கிளீன் வாட்டர், சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அங்க செக் டேம் இருக்கு பாருங்க, அங்க இருந்து தான் நம்ம வந்தோம். இப்போ பவர் ஜெனரேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நேமா அந்த அளவுக்கு பெரிய டேமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, நம்ம எமரால்ட் ஜங்ஷன் போகலாம். அப்படியே வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. மக்களே, நம்ம குவார்டர்ஸ்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கோங்க. பிரியதர்ஷினி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ். இந்த மலைகள்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. பாக்குற இடங்கள்லாம் மலை குன்றுகள் தான். அவ்வளோ தூரம் மேல எப்படி ஏறுவாங்களோ? அங்கெல்லாம் வழி இருக்கா இல்ல நடந்தே போவாங்களான்னு தெரியலங்க. எவ்வளவு எலிவேஷன் பாருங்களா. அந்த எலிவேஷன் மேலையும் ஏதோ எஸ்டேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து வெஜிடபிள்ஸா இல்ல டீயான்னு தெரியல. ஃபுல்லாவே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை லேபர் தேவைப்படும் பாருங்க இது கல்டிவேஷன் பண்றதுக்கு, அறுவடை பண்றதுக்கெல்லாம். ஸோ அங்கெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கான காட்டேஜஸ் தான் போல இதெல்லாம். ஒரு சமயம் பார்த்தா நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கிராமங்கள்ல இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லா மலைகள்லயும் நல்லா பார்க்கறதுக்கு இதமா இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி சோலைகள் பெருமளவுல என்ன சொல்றது குறைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. உங்க வியூ சொல்லுங்க. நாம அட்லீஸ்ட் நிறைய ஏரியாஸை இந்த மாதிரி சோலைகளா வச்சாதான் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும் இல்லையா? எல்லா பக்கம் இந்த மாதிரி நம்ம எஸ்டேட்ஸா பண்ணிட்டா அப்புறம் எங்கிருந்து வந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கும்? டேம்லலாம் மேபி எமரால்டு டேம்லலாம் தண்ணி குறைஞ்சிருக்கிறதுக்கு இதுவும் கூட காரணமா இருக்கலாம். ஓவர் பிளான்டேஷன்ஸ், ஓவர் யூசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க கமெண்ட்ஸ்ல. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு இருக்கிற வியூக்கும் சோலைகள் இருக்கிற வியூக்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களா. இவ்வளவு திக் வெஜிடேஷன் இருந்தா தானே நம்ம மலைகளுக்கே வந்து ஒரு அழகு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இந்த சோலை காடுகள் தான் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து நீரை பிடிச்சு வச்சுக்கிட்டு லைக் சம்மர் காலங்கள்ல, கோடை காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நாம ஓவர் பிளான்டேஷன், ஓவர் விவசாயம் பண்ணிட்டா எங்கிருந்து நமக்கு வந்து நீர் கிடைக்கும்? மலையிலேயே நீர் இல்லாட்டி அப்புறம் கீழே இருக்கிற ஆறுகளுக்கு, டேமுக்கெல்லாம் நமக்கு எப்படி தண்ணி வரும்? கரெக்டா? ஏதோ என்னோட கருத்து, ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லையும் நான் படித்தேன், சோலைக்காடுகள் தான் ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணி மழைக்காலங்களில் இருக்கிற நீரெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ஓடைகளில் வந்து ஆறா வந்து டேமில் ரீச் ஆகும்னு. ஸோ வாட் எவருங்க,
வாங்க போலாம் கீழே. மக்களே இது வந்து நம்ம டவுன் வியூ பாயிண்ட்டுங்க, எமரால்ட் டவுன் வியூ பாயிண்ட். இங்க பாருங்க, கீழே இருக்கிற வேலி வழியா தான் ஒரு சின்ன ஓட மாதிரி போகுதுங்க. ஐ திங்க் எமரால்ட் டேம் அவலாஞ்சி டேம்ல இருந்து நம்பினா தண்ணி இந்த வழியா ஓடும் போல, இந்த ஆறு வழியா. நம்ம அங்கிருந்து வந்த சர்ச்சு தெரியுது பாருங்க. ஊட்டியிலிருந்து வர பஸ் அந்த வேலி இருக்கு பாருங்க, அதுல இருந்து இறங்கி வரும் எமரால்டுக்குள்ள. ஸோ ஆக்சுவலா எமரால்டு அவலாஞ்சி பார்த்தா ஒரு வேலி, இந்த பக்கம் ஃபுல்லா மவுண்டெயின்ஸு, இந்த பக்கமும் ஃபுல்லா சுத்தி மவுண்டெயின்ஸு, நடுவுல வேலியில எமரால்டும் அவலாஞ்சியும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல் லுக்கு. சுத்தியும் மலைகள் தான், சுத்தியும் மலைகள், நடுவுல இந்த எமரால்டுங்கள பியூட்டிஃபுல் டவுன். எவ்வளவு கொடுத்து வச்ச மக்கள் பாருங்க. மக்களே நாம கீழே வந்தாச்சுங்க. மேல போயிட்டு எமரால்ட் லேக் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்கிற எஸ்டேட்ஸ் எல்லாம் வியூ பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ சுத்தி இருக்கிற எஸ்டேட்ஸ்ல எல்லாம் வாழ்ற மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களா. பெரிய ஷாப்பிங்னா அவங்க ஊட்டி வரைக்கும் போகணும். சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ், அதாவது லைக் அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, அதெல்லாமே இங்கேயே இருக்கு. நாம் ஒரு சண்டே வேற இருக்கோம், அதனால எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க போல. கீழே ஒரு குட்டி டவுன், ஹில் ஸ்டேஷன் டவுன், கியூட்டா இருக்கு. ஹோட்டல்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு எல்லாம் இருக்கு. நிறைய கர்நாடகா வண்டிஸ், கேரளா வண்டிஸ் எல்லாம் இருக்குங்க. மக்கள் நல்லா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து இன்னும் ஊட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தா இந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ஊட்டியிலிருந்து உள்ளே வந்தால் தான் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இன்டீரியர்ஸ் தான் அழகு. இங்கே பாருங்க, எமரால்ட் டவுன்லேருந்து நம்ம பார்க்குற வியூஸே வந்து வேற லெவலில் இருக்கும். மேலெல்லாம் போகிறதுக்கு ரூட் இருக்கான்னு தெரியல, பட் நீங்கள் மெயின் ரூட்ல போகிறதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மக்களே நம்ம காலையில் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்ல, அங்கே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே டீ எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக கடைகளில். மற்ற இடங்களில் டீ குடிக்கிறதுக்கும் நம்ம ஊட்டியில் டீ குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பியோர் தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்களா. மளிகை கடை, எமரால்ட், நீலகிரி மாவட்டம். நிறைய பேக்கரிஸ் தான் அங்கங்க. ஊட்டி வர்க்கி ஃபேமஸ் இல்ல, எல்லா பக்கமும் உங்களுக்கு ஊட்டி வர்க்கி கிடைக்கும். நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் போய் வர இருக்கிறதுனால அங்கங்க டிராபிக் ஆயிருது. வாகன ஓட்டுநர்கள் நல சங்கம்னே இருக்கு இங்க எமரால்டு. ஸோ இங்கிருந்து இது வந்து அவிலாஞ்சி போகிற ரூட்டுங்க. மக்களே இது நம்ம எமரால்டில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான சர்ச்சுங்க. மலைகளோட பேக்ரவுண்ட்ல பார்க்கறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சண்டேங்கிறதுனால எல்லாம் மாஸ்க் வந்திருக்காங்க மக்கள். சண்டே மாஸ்க் வந்துட்டு கிளம்புறாங்க ப்ரேயர் முடிச்சுட்டு. சர்ச் பேரையே காணோம். மக்களே நம்ம எமரால்டு அவிலாஞ்சி சைடெல்லாம் என்ன பிரச்சனைனா, இங்க பஸ் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மிங்க. டைமிங்க்கு தான் பஸ் வரும். டெய்லி வந்து ஒரு 4-5 பஸ் தான். இப்ப நாம காலையில வந்தோம் இல்லையா, அந்த பஸ்க்கு அப்புறம் இப்ப 12:15 ஒரு பஸ் வருமாங்க. 12:15 12:45 அந்த பஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பஸ் தான் ஹால்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு பஸ் கிடைச்சதுன்னா அவிலாஞ்சி போயிட்டு வரலாம், இல்லாட்டி பார்க்கலாங்க என்ன பண்ணலான்னு. இது கொஞ்சம் ஒரு
15 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாவே எல்லா ரீஜன்ஸுமே இன்டீரியர் ரீஜன்ஸ் தான் ஊட்டியில. ஊட்டியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் பாத்தீங்கன்னா மெயின் ஏரியாங்க. மற்றபடி எல்லாமே இன்டீரியர் ஏரியாஸ் தான். ஃபுல்லா எஸ்டேட் மக்களுக்கு கேட்டர் பண்றதுக்காக தான் வந்து வண்டிகள் எல்லாம் இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மக்களே இங்க பாருங்க, நிறைய பைக்கர்ஸ்ங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க பசங்க. இங்க ஊட்டியில இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஏடிஎம்ஸ் இருக்குங்க எல்லா குட்டி குட்டி டவுன்ஸ்லயும். ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. காயின் பேஸ்ட் வாட்டர் ஏடிஎம்ஸ். மக்களே, நம்ம எமரால்டு ரிவர்ல பாத்தீங்களா தண்ணி எவ்வளவு கம்மியா போயிட்டு இருக்குன்னு. டேம்லயே தண்ணி இல்ல. இது வந்து அரசு மேல்நிலை பள்ளிங்க, எமரால்டு கவர்மெண்ட் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். தொடக்கப்பள்ளி மேல இருக்கு, பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாம். எவ்வளவு இன்டீரியர்ஸ்லயும் நம்ம ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு பாருங்க நம்ம ஸ்டேட்ல. வேற லெவல்ல. செம்ம பியூட்டிஃபுல் டவுனுங்க. நல்லா மெயின்டெனன்ஸ் மட்டும் இன்னும் நல்லா கிளீனா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்றது, அந்த பக்கம் ஊட்டியில இருந்து அவிலாஞ்சி போற ரூட்ல இருக்கிற பிரிட்ஜ். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பின்னாடி ஒரு கோவில் இருக்கு, மாரியம்மன் கோவில்னு நினைக்கிறாங்க. மார்ச் மாச சமயத்துல வந்தீங்கன்னா ஊட்டியில இருக்கிற எல்லா மாரியம்மன் கோவில்களையும் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. பொக்காபுரம்ங்கிற ஒரு ஏரியால இருக்கிற மாரியம்மன் கோவில் தான் பெரிய மாரியம்மன் கோவிலா. செம்ம பாப்புலரான ஃபெஸ்டிவல் நடக்குது. சான்ஸே இல்ல வியூ. ஓ, ஈவினிங் ஆச்சுன்னா தாங்க செம்ம சில்லுன்னு ஆயிடுது. மதிய டைம்ல எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு அளவுக்கு வார்மா இருக்கு. சோ மக்களே, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எமரால்டு டவுனை ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான டவுனு. ஊட்டி வந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அழகா ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஹாஃப் டே கூட போதுங்க. பிரைவேட் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா எமரால்டு வந்துட்டு லேக் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவிலாஞ்சி போயிட்டு அங்கேயும் லேக் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். மக்களே, இது வந்து ஊட்டியில இருந்து எடக்காடு போற பஸ்ஸுங்க. இத்தலார் எமரால்டு வழியா எடக்காடு வரைக்கும் போற பஸ். எடக்காடு வந்து இங்க இருந்து 5 கிலோமீட்டருங்களா. அவிலாஞ்சி 5 கிலோமீட்டர் தான். 5 to 7 கிலோமீட்டர்ஸ் வரும் போல இருக்குங்க. எமரால்டு வேலி வழியா தான் போகுது. இப்ப நாம சுத்தி பார்த்தோமே அந்த ஊரு எமரால்டு வேலி. இந்த மாதிரி குட்டி பஸ் தாங்க ஓடுது நிறைய இன்டீரியர் ஏரியாஸ்க்கு ஊட்டியில இருந்து. இதுதான் வந்து லைஃப் லைன் கனெக்டிவிட்டி. ஸோ மக்களே, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எமரால்டு டவுன் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஊட்டி வந்தா கண்டிப்பா எமரால்டு அவலாஞ்சி சைடெல்லாம் வந்து சுத்தி பாருங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க டவுன்ஸ் இங்க. ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Emerald, Nilagiri district. See you.